ஹாய் டியர்ஸ், நீங்க ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய 10 இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்காக சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் சீரம் இருக்கணும். செகண்ட் ஹேர் ஹீட் ப்ரொடக்டிங் ஸ்ப்ரே இருக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் மூவ்ஸ், அதுதான் உங்களோட ஹேர் ஸ்டைலை லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷைன் ஸ்ப்ரே, ஹேர் ஹோல்டிங் ஸ்ப்ரே மீடியமும் இருக்கணும், ஸ்ட்ராங்கானதும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஹேர் டஸ்ட் பவுடர், அதாவது வால்யூமைசர் டஸ்ட் பவுடர் வந்து வச்சிருக்கணும். நான் ஓசிஸ் பிராண்ட் யூஸ் பண்றேன். நான் என்னென்ன பிராண்டு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கறத வீடியோ ஆட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து வேக்ஸ் ஸ்டிக் அல்லது வேக்ஸ் கிரீமா வச்சுக்கலாம். நான் வந்து ஓசிஸ்ல வேக்ஸ் கிரீம் தான் வச்சிருக்கேன். உங்களோட பேபி ஹேர்ஸ் எல்லாத்தையும் அது சூப்பராகவே கவர் பண்ணி கொடுக்கும். கடைசியா ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அது ஹேர் ஃபைபர்ஸ் தான். அது பிளாக் அண்ட் ப்ரௌன்ல நான் வச்சிருக்கேன். ஃபைபர் பவுடராகவும் வச்சிருக்கேன், ஸ்ப்ரேவாகவும் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அஃபோர்டபுளா இருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா நான் யோசிக்கிறது ட்ரை ஷாம்பு வாங்கிட்டா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு. இருந்தாலும் நான் என் கிளைண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், எப்பவுமே 2 டைம்ஸ் ஷாம்பு போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க ஸ்கேல்ப்ல இருக்க எல்லா ஆயிலும் கிளியரா ரிமூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நீங்களும் கண்டிப்பா மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல நான் உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன். Till then, bye.